ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருந்திருக்கிறோம். கருத்து வேறுபாடுகள் வரும், எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு பதில் சொல்வது வரும். ஆனால் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள், யாரையும் தனிப்பட்ட வகையில் புண்படுத்த வேண்டும் என்று நாங்களோ எங்கள் கட்சியோ எங்கள் தலைவரோ நினைத்ததில்லை. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறவர். உங்கள் கொள்கை உங்களுக்கு உண்டு, எங்களுக்கு கொள்கை உண்டு. ஆனால் கண்ணியம் தவறாமலே எல்லோரும் நடந்திருக்கிறோம். ஆகையினால் சில நேரங்களில் அரசியல் வேகத்தில் நாம் உணர்ச்சி வயப்பட்டு சில வார்த்தைகளை கொட்டியிருக்கலாம். அதையெல்லாம் யாரும் மனதில் வைக்காமல் 4 ஆண்டு காலம் நண்பர்களைப் போல் நாம் பழகியிருக்கிறோம். எனவே சட்டமன்றம் மகத்தான காரியத்தை நடத்தியிருக்கிறார். இது 4 ஆண்டு காலத்திலே நம்முடைய தளபதி முதலமைச்சராக நடத்தியிருப்பது எனக்கு ரொம்ப பெருமை. காரணம், நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை இன்றைக்கு அகில இந்தியாவின் அத்தனை அரசியல் கோய் இருக்கிறதே என்பதில் எனக்கு இந்த மன்றத்திலேயே எனக்கு அவர் முத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை. நான் பார்த்த பிள்ளை என்று காரணம், உட்கார்ந்த இடத்தில் 4 ஆண்டு காலத்துக்குள்ளாக அகில இந்தியாவின் பெருமை போய் கான்ஸ்டியூஷன் ஒரு அமெண்ட்மெண்ட் வரப்போகுது. இப்போ அந்த நிலையை கொண்டு வந்தவர் நாளைக்கு வரலாற்றில் எழுதுவார்கள். இது யார் என்று கேட்டால் தளபதி மு க ஸ்டாலின் என்று வரலாற்றில் எழுதுவார்கள். ஆகையினாலே அவருக்கு என்னுடைய பாராட்டை சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு நீட்டை நிறுத்தி இருக்காரு, இந்த வீட்டுக்கு நுழையாம இந்திக்கு பண்ணியிருக்கார். ஆகையினால் எங்களுடைய கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரியத்தையும் விடாமல், அதே நேரத்தில் ஜனநாயகத்தையும் மறக்காமல், அதே நேரத்தில் எதிர்கட்சிகளையும் பண்போடு நடத்த வேண்டும் என்று அதையும் விடாமல், தோழமை கட்சிகளுக்கும் அவர்களையும் அணைத்துக் கொண்டு எப்படியப்பா கற்றாய் இந்த வித்தையெல்லாம் என்று அவரை நான் பார்த்து கேட்க வேண்டும் என்று சொல்கிறேன். அவங்க அப்பாவிடத்தில் நான் பழகி இருக்கிறேன், அவருக்கு அந்த வித்தையெல்லாம் தெரியும். ஆனால் இவர் பேசாமல் இருக்கார் செய்கிறார். கலைஞர சொல்வார், இவரை யோ ஸ்டாலின் ரொம்ப அமுக்க தெரியுமா அவனுக்கு, பேசாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லுவார். நான் தலையை சொல்லுவார் அடிக்கடிக்கு. அவன் அழகிரி படப்படா பேசுவான், ஐயா இவன் சரியான அமுக்கன்வார். அப்படி அமுக்கனா இருந்தே இவ்வளவு வேலை பண்ணியிருக்கீங்களே இன்னைய சேனைபுரத்தில். எனவே நீங்கள் தான் உட்காந்து பேசிதான் தான் இந்த சட்டமன்றம் கிடைச்சது. நான் ஒருத்தர் தான் உழுந்து சட்டமன்றத்தில் மரியாதை கிடைக்கிறேன்.